Hi friends, I am Lakshmi Devi from Lifestyle Lakshmi. இன்னைக்கு கிறிஸ்பி யம்மி ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைன்னா சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்கும் தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். தோசை பேர் கேட்டாலே நம்மளுக்கு எல்லாம் டெம்ப்ட் ஆகும். இந்த இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. ராகியில் கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, தாலில் ப்ரோட்டீன் இருக்குது, அண்ட் ஃபைபர் போகால இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூட்ரிஷனல் டயட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். எல்லாருமே வீடியோவை முழுசாக பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் த நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ. ராகி தோசைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்ப்போம். ராகி 1 கப்பு, உருதால் சன்னாதால் போகா 1/4 கப்ஸு, ஃபெனுக்ரீக்கு 1 கப்பு, ரவா 3 ஸ்பூனு, ஜாகரி 1 ஸ்பூனு. இப்போ ரவை, நாட்டு சக்கரை தவிர மீதி எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி 2-3 தடவை கழுவிட்ட பிறகு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். 3 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிட்ட பிறகு அதோட உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை 8 மணி நேரம் ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும். மாவு 8 மணி நேரம் ஊறின பிறகு அந்த மாவை எடுத்து நல்லா கலந்து அதோட கொஞ்சம் ரவை, அந்த நாட்டு சக்கரை, இன்க்ரீடியன்ஸில் சொன்ன நாட்டு சக்கரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். இப்போ மாவு தயார், தோசைக்கு மாவு தயார். இப்போ சூப்பராக தோசை ஊற்றலாமா? எப்படி வருது பார்க்கலாமா? ஓகே, சூப்பர். ரோஸ்ட், ராகி ரோஸ்ட் இஸ் ரெடி. இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.